எல்லாருக்கும் வணக்கம். நானும் இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும்னு சொல்ற எல்லாருக்கும் எதிரின்லாம் கிடையாது. ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற ஜனங்கள்ல சில பேர் ஜெனுவனான அனிமல் லவர்ஸாகவும் தமிழர்களாகவும் இருக்கிறதுனால சில உண்மைகளை என் பங்குக்கு உங்களுக்கு புரியுதோ புரியலையோ சொல்ல வேண்டியது எங்க கடமை. ஏன்னா அப்புறம் நாளை பின்னால் இருக்க உண்மைகள்லாம் உங்களுக்கே தெரிய வரும்போது நாங்கெல்லாம் சொல்லின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? கரெக்ட் தான். ஏற்கனவே நிறைய பேர் பதிவு பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு நான் பதிவு பண்ணணும்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தினது மிஸ்ஸஸ் ராதாராஜன். சீரியஸ்லி வார்த்தையே வரலங்க உண்மையாவே. ஏன்னா ஏற்கனவே இதை போஸ்ட்டை படித்ததுமே வந்துட்டு கோவத்தில் கண்டமேனிக்கு திட்டி ஷேர் பண்ணி விட்டுட்டேன். பட் இருந்தாலும் மூஞ்சி பார்த்து பேசுகிற மாதிரி வராது இல்லையா? ஃப்ரீ செக்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணாலே இவ்வளோ கூட்டம் கூடும் அப்படின்னு ஏன் நினச்சிங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. மிஸ்ஸஸ் ராதாராஜன், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் தி என்டையர் க்ரௌட் தட் இஸ் தேர் அட் மரீனா, நிறைய பேர் காண்டில் இருக்காங்க. அதில் ஒரு சின்ன வாய்ஸ் என் சைடில் இருந்து, உன் வீட்டு பழக்கமாக இருக்கும் சரியா? இந்த மாதிரி செக்ஸுன்னு சொல்லிட்டா ஓ செக்ஸா வாவ் நான் வரேங்க அப்படின்னு 20 வயசுலேருந்து நீ போயிருப்பியா இருக்கும். இல்லை மேபி உங்கள் மாமியார் உங்கள் அம்மா உன் வீட்டில் இருக்கவங்க, சாரி நோ ஒஃபென்ஸ் ஓகே, அதனால் நாங்கள் எல்லாரும் அப்படி நீ எப்படி சொல்லலாம்? அங்கே சோறு தண்ணி இல்லாமல் குழந்தை குட்டிங்களோட வயிறு வாயுமா இருக்க பொம்பளைங்க உட்பட எல்லாரும் உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ வாய் கொழுப்பா ஃப்ரீ செக்ஸ்ன்னு சொன்னாலே வந்துடுவாங்களாம். என்ன வாய் பார்த்தியா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன்னை நான் முதல் முறையாக பார்த்தப்பவே மரியாதையை காப்பாற்றிட்டு போயிட்டே இருன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதே வினோதா வர்ஷினி தான். வேலைக்காகாதுமா உன் பேச்செல்லாம். உன் வீட்டு வாசலில் நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வந்து நின்று பேசு. அன்னைக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட மாட்டியே? ஃபைன் விடு. முதல் முறையாக நீ என்னைக்கு இந்த மாதிரி வாய் பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உங்கள் அம்மாவும் அப்பாவும் வாயை உடச்சிருக்கணும், விட்டுட்டாங்க. ரெண்டாவது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐ நோ யுவர் ஹஸ்பண்ட் ஓகே, அந்த வாயிலா பூச்சியை நீ என்ன வாட்டு வதிக்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ வாய் பேசும்போது 2வது முறை உன் ஹஸ்பண்ட் உன் வாயை உடச்சிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. உன் குழந்தைங்க பண்ணியிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் உன் ஃபேமிலி ப்ராப்ளம்மா, உன் வீட்டாளுங்களே நீ பேசிக்கோ. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கதவை தட்டாமல் கூட வீட்டுக்குள்ளே போந்து நான் ஏன் அடிக்கிற, நான் ஏன் இப்படி பண்ணுற, நான் எதுக்கு திட்டுற அப்படின்னு கேட்குற பைத்தியக்காரி நீன்னு ஊர் உலகத்துக்கு நல்லாவே தெரியும். இப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் இதே தமிழ்நாட்டுக்குள்ளேயே குடியிருந்துக்கிட்டு இதே தமிழர்களே வந்துட்டு ஃப்ரீ செக்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ண போவாங்கன்னு சொல்லுவேன். நீ போவியா இருக்கும்? ஓகே, நீ போறன்றதுக்காக வேண்டி நீ இருக்க ஊரில் எல்லாரும் போவாங்கன்னு அர்த்தம் இல்லை. இன்னொரு முறை வந்து பேசின வாய் 2 கிழிஞ்சிரும். ஓகே, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாலோ இல்லை வாய்க்கு வாய் இங்கிலீஷில் பேசிட்டாலோ நாங்கள்லாம் வந்துட்டு யூஎஸ் சிட்டிசன் ஆகிட போகிறது இல்லை. உள்ளே ஓடுற தமிழ் ரத்தம் அப்படியே தான் இருக்குது. வெளியே வந்து பேசினேன்னு வச்சுக்கோ, நான் இல்லாமல் போயிட்டேன், உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். நான் நேரில் உட்காந்துருக்கும் போது சரி ஃபைன் நான் போதும் என்கிட்ட வா, நாளைக்கு சாயங்காலம் 4 மணி இதுதான் மெரினா பீச். இல்லை மெரினா பீச் வந்தால் உனக்கு கொண்டு போச்சிருவாங்க, வேணாம் வயசாயிடுச்சு வேற, உங்கள் வீட்டு தெருக்குட்டியே வரேன் வந்து 4 மணிக்கு இதே டைலாக இதே ஸ்லாங்கோட இதே மாடுலேஷனோட சொல்லிப்பாரு. அவளே கையில் மட்டும் சிக்கிறாது சரியா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜல்லிக்கட்டை தடை பண்ணக்கூடாதுன்னு இத்தனை 1000 பேர் போராடுறதுக்கான மெயின் ரீசன் ஒரு தமிழனா, உண்மையான தமிழனா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது அவங்க ரத்தத்தில் இருக்குது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துலேருந்து தமிழனோட கலாச்சாரமாக இருக்கிற ஜல்லிக்கட்டை அப்யூஸ்னு பாயிண்ட் அவுட் பண்ணி பேன் பண்ண வேண்டிய அவசியம் பீட்டாக்கு கிடையாது. பீட்டாவோட ஹெட் ஒரு பொம்பளைன்றதுனால இதை யாரும் பண்ணல. நானும் ஒரு பொண்ணு தான். இன்னும் எத்தனையோ லட்சம் பொம்பளைங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க, உட்காந்துருக்காங்க, சாப்பாடு தண்ணி இல்லாமல். அந்த பொம்பளை, நீங்கள் சொல்கிற அதே பொம்பளை இதே தமிழர்களை அசிங்கப்படுத்தியிருக்கா. தமிழர்கள்லாம் எங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இது வீடியோன்றதுனால சில கெட்ட வார்த்தைகளை பீட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஐம் ஸோ சாரி. ஜல்லிக்கட்டை நடக்கணும். மேபி அப்யூஸ் பண்ண சில பேரால் எல்லாரும் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு ஆகிடாது. நாய் வளர்க்குறவங்கள கூட தான் 100 பேரில் 80 பேர் நல்லா வளர்க்குறாங்க. அப்யூஸ் பண்ணுற 20 பேரை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி நாயே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இன்னொன்று கேட்பீங்க, அந்த மாடு உங்களை வந்து கேட்டுச்சா இந்த ஸ்போர்ட் பண்ணணும்னு? அந்த மாடு உங்ககிட்ட வந்து சொல்லுச்சா இந்த மாதிரி நான் இதில் வந்து ரொம்ப திறமை வாய்ந்த காலை நானே என்னை ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டலை விடுங்கன்னு சொல்லி அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க. இதெல்லாம் கேட்குறாரு அதை முக்கால்வாசி ஆளுங்க உங்களுக்குலாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் பெத்த பிள்ளைங்களையே உங்கள் சுயநலத்துக்காக வளர்க்குறவங்க நீங்கள்.
டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட குழந்தைய இன்னைக்கு ட்ரெண்ட் ஐடி தான், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து இன்ஜினியர் ஆகும், மாதம் 1,00,000 சம்பளம் வந்தால் போதும், 30 வயசு வரைக்கும் சக்கையை பிடிக்கிற மாதிரி புல்லுஞ்சு எரிஞ்சிட்டு பொண்ணு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற வயசில் மார்க்கெட்டில் தேராத கத்திரிக்காய் மாதிரி யாரோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாமிச்சு, அந்த பொண்ணே படித்த பொண்ணாக இருக்கும்னு வீட்டுக்கு கொண்டு வச்சு காசு மைண்ட் பண்ணி மட்டுமே பெத்த புள்ளியோட கனவையே புதைக்கிற நீங்கள்லாம் பேசக்கூடாது, கூடவே கூடாது. சரியா? மனசாட்சிக்கு பொதுவாக நடந்துக்கோங்க. மனசாட்சிக்கு எது கரெக்டுன்னு படுத்தோ அதை பண்ணுற எங்களையாச்சும் விடுங்கய்யா. எதுக்கியா எங்களை நோண்டிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத வேலை. ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடக்கணும். ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. மை என்டையர் டீம், மை என்டையர் ஃபேமிலி, ஆல் மை சர்க்கிள் சப்போர்ட்ஸ் ஜல்லிக்கட்டு. சரியா? ராதாராஜன், உன்னை விட்டுட்டோன்னு நினைக்காத, சிக்குன சின்ன பின்னம் ஆயிடுவேன்.